வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்ததுமே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு பிரேக்கப் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, இதுக்கப்புறம் எப்படி பிரேக்கப் ஆச்சு, இதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு அதர பழசான ஒரு ஃபார்மேட் உள்ள திரைப்படம் தான் இந்த ஸ்வீட் ஹார்ட். இது எப்படி இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விதத்துல தான் இந்த படக்குழுவினர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். மித்தபடி எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அழகாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த எமோஷன் ஆகட்டும், இவனோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு ஃபன் ஃபேக்டர், அது வந்துட்டு பாசிட்டிவாக படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்ச விதமாகணும் ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா 4 நேராக கதை முன்ன பின்ன போயிட்டு இருந்தது, எனக்கு பெருசாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. த்ரூ அவுட் வந்துட்டு ஒரு ஒன்லைன்லவே வந்துட்டு நீட்டாக கொண்டு போயிருக்கலாமா அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடம் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டர் பண்ணியிருந்திருக்கலாம். இவங்க 2 பேருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட் திரும்ப ரிவீல் பண்ண விஷயம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஓவரால் வந்துட்டு அதில் ஒரு சின்ன குழந்தை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு 2 சீன் தான் கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீட் ஹார்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியாக வந்துட்டு இருந்துச்சு. நீங்க இதை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத டபுளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.